நம்ம தனுஷ் நடிச்சிருக்க குபேரா படத்துடைய முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் சென்னை டு வேலூர் வரைக்கும் ஒவ்வொரு ஜில்லையும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கிறதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இல்ல வழக்கம் போல முதல்ல நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் 55 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு குபேரா படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்ல மட்டும். அடுத்ததா தமிழ்நாட்டுல 6 கோடியே 25 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம தனுஷ் நடிச்சிருந்த குபேரா படம். இந்த வீடியோன்றது குபேரா படத்தோட முதல் நாள் கலெக்ஷன். ஆனா இப்போ நான் வீடியோ போற டைம்ல ஈவினிங் ஷோ நைட் ஷோவும் வந்து படமே ஓடல. அப்படி இருந்தும் ஒரு ப்ரிடிக்ஷன்ல தான் நம்ம இந்த ஒரு அமௌண்ட் சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு ஷோன்றது நல்லா வரும், ஆக்சுவலி படம் நல்லா இருக்குன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால மார்னிங்லலாம் ஷோ வந்து உங்களுக்கு கூட்டம் இல்லாமல் ஃபில்லிங் இல்லாமல் இருந்த நிறைய ஷோஸ் வந்து இப்போ ஃபில் ஆகிட்டு இருக்கு. பொதுவாக ஈவினிங் ஷோ ஃபில் ஆகும், அது கொஞ்சம் அதிகமாகி நைட் ஷோ ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா படம் பாசிட்டிவ் ரிவ்யூலாம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததான் ஆந்திரா தெலுங்கானால நம்ம தனுஷ், நாகார்ஜுன், ராஷ்மிகா மந்தனா இவங்க 3 பேரும் சேர்ந்து நடிச்சு அப்புறம் அந்த டேரக்டரும் தெலுங்கார் தான். ஸோ அங்கே ரீஜனல் லாங்குவேஜ் மாதிரி ரிலீஸ் ஆனதுனால இந்த படம் 8 கோடியே 70 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும். படம் ரிலீஸ் ஆன முதல் நாளில் மட்டும். இது என்னதான் நம்ம தனுஷ் தமிழ் ஹீரோவா பைலிங்குவல் படமா வந்திருக்குன்னு எதிர்பார்த்தாலும் தெலுங்கு தான் மெயின் ஆர்ஜின்னு சொல்லி ஆகணும். அதனால வந்து நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் போஸ்டர் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பட் இந்த படத்துக்கான ஓப்பனிங் சரியா இல்லாதனால நம்மளுக்கு ஆரம்பத்தில் எதிர்பார்க்கலாலும் கண்டிப்பா இந்த ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் வரும் எதிர்பார்க்கிறேன். அடுத்ததா கேரளால 60 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம குபேரா படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்ல மட்டும். இந்த வசூல்லாம் போக போக நாளைக்கு சனி ஞாயிறுலாம் வந்து இன்னும் நல்ல வசூல் வரும் தான் எதிர்பார்க்கப்படுது நம்ம இந்தியா ஃபுல்லாவே. ஏன்னா படம் வந்து பாசிட்டிவ் வியூ வந்துட்டு இருக்கு. படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, இன்னும் சில விஷயங்களா இருந்தாலும் ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஸ்லோ பேஸ்டா இன்வால்வ்டா நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்றோம். ஸோ சைலண்டா நம்ம தனுஷ்க்கு இன்னொரு 100 கோடி படம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா கர்நாடகால 2 கோடியே 55 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும் நம்ம தனுஷ் நடிச்சிருக்க குபேரா படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்ல மட்டும். அடுத்ததா நார்த் இந்தியால 1 கோடியே 80 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுது நம்ம தனுஷுடைய குபேரா படம். நார்த் இந்தியால வந்து ராஷ்மிகா மந்தனா தான் உங்களுக்கு ஹிந்தி வரைக்கும் தெரிஞ்சுட்டாலும் ஏன்னா ஓப்பனிங் இந்த படத்துக்கு பெருசா இல்லைங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஃபுல்லாவே இந்த படம் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தடுத்த நாட்கள்ல பாக்ஸ் ஆஃபீஸ் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். சரி, ஓவரால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 19 கோடியே 90 லட்சம் ரூபாய் முதல் நாள் வசூலா நம்ம குபேரா படம் கலெக்ட் பண்ணோம். அடுத்ததா ஓவர்சீஸ்ல 9 கோடியே 25 லட்சம் ரூபாய் நம்ம குபேரா படம் கலெக்ட் பண்ணோம் படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்ல மட்டும். ஓவர்சீஸ் போது இது வெறும் தமிழ் படமா மட்டும் இல்லாம உங்களுக்கு தெலுங்குலயும் நாகார்ஜுன், ராஷ்மிகாலாம் இருக்காங்க. ஸோ தமிழ் தெலுங்கு 2 பேருமே ஓவர்சீஸ்ல மக்கள் இருக்காங்க. ஸோ அதனால முதல் நாள் அங்க நல்ல வசூல் வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. படத்துக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கனால நல்ல ஒரு வசூல் எதிர்பார்க்கலாம் நம்ம. அடுத்ததா வேர்ல்டு வைடா 29 கோடியே 15 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும் நம்ம தனுஷுடைய குபேரா படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் வசூலா மட்டும். பொதுவாக இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க நிறைய படங்களுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி பெரிய படங்கள்லாம் வந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த படத்துக்குமே ஆரம்பத்தில் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் படம் அப்படி இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா தனுஷே வந்து அவரோட ஹீரோ இமேஜ்லாம் இல்லாம மனுஷன் வந்து 25 வருஷம் கிட்ட ஆக போகுது நடிக்க வந்து. அவ்வளவு பெரிய ஹீரோ இமேஜ் வச்சிருந்தாலும் அவர் இந்த படத்துக்குள்ள கேரக்டரா படமா உள்ள போய் உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி தான் பப்ளிக் ஆடியன்ஸ் தாண்டி படமா இந்த படம் வந்து ரிவ்யூவா பிக்கப் ஆகும். ஆக்சுவலி சில விஷயங்கள்லாம் இருந்தாலும் படம் சும்மா கமர்ஷியல் படல ஏதோ எடுத்துட்டு இல்லாம இந்த மாதிரி ஒரு சில படங்களும் வந்திருக்கு. இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி ஒரு படம் அதுவும் ஸ்லோ பேஸ்ல நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இது பப்ளிக் பொது ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுதா இல்லைன்றதை நம்ம நாளைக்கு தெரிஞ்சுப்போம்.